إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் உத்தம ஷஹாபாக்கள் மீதும் ஷஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் அதிகமாக எதை தேடுறாங்க அப்படின்னா செல்வத்தை தேடக்கூடியவங்க இருக்காங்க. அது எப்படி தேடுறாங்க அப்படின்னா தன்னுடைய மன்னரையை சந்திக்கும் வரை தேடக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிதான் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு குழந்தை 7 வயசு ஆயிருச்சுன்னா தொழுக சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதே தொழுகலைன்னா 10 வயசு இருந்தா என்ன செய்ய சொல்றாங்க, அடித்து தொழுக வைங்கன்னு. அந்த மாதிரி ஒரு மாற்று மதத்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுது, களிமா சொல்றாங்க. களிமா சொன்னதும் அவங்களுக்கு என்ன கடமையாக்கப்படுது, தொழுகை கடமையாக்கப்படுது இல்லையா. ஆனா அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டதும் அவங்க அது தொழக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றா அப்படின்னா, அதாவது மனிதர்களையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி வேற எதற்காகவும் படைக்கவில்லைன்னு சொல்றான். ஆனா மனிதன் என்ன பண்றான், அதிகமாக பொருளாதாரத்தை அதிகம் தேடக்கூடியவனா இருக்கான். அது எப்படி தேடுறான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு வீடு இருந்தா என்ன பண்றான், இன்னொரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு வண்டி இருந்துச்சுன்னா இன்னொரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறான் இல்லையா. அதே மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அதாவது இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு ஆனதுமே என்ன பண்றாங்க, முதல் காலத்துல எல்லாம் 20-25 வயசுலதான் வண்டி ஓட்டுவாங்க. இப்ப அப்படி இல்லை, 15 வயசு ஆகிறப்பல எனக்கு என்ன வேணும், வண்டி வேணும். அப்ப பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, வட்டிக்காவது பணம் வாங்கி தன்னுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து அதை சீரழிக்க வைக்கக்கூடியவர்களா இருக்காங்க இல்லையா. அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, இந்த ஜீனத்து அலங்காரங்களை நேசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த உலக ஆசைகளை அதிகமா நேசிக்கிறாங்க இல்லையா. அதனால என்ன பண்றாங்க, அதிகமா அந்த கபரு மன்னரை எத்தனை வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா செல்வத்தை தேடக்கூடியவங்களாகவே இருக்காங்க அப்படின்னு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் எந்திரிச்சானா காலையில எந்திரிச்சிருந்து இரவு வரைக்கும் பாடுபடுறான். எதுக்காகன்னு கேட்டா 24 மணிக்கூர் அல்லாஹு தாலா இந்த துணியால் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் நம்ம என்ன பண்றோம், தூங்கக்கூடியவங்களா இருக்கோம். மீதி எவ்வளவு இருக்குது, 16 மணி நேரம் இருக்கு. இந்த 16 மணி நேரத்துல 1 மணி நேரம் கூட இல்ல தொழுகைங்கிறது இல்லையா. ஒரு பக்கத்துக்கு 5 பக்கத்துக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது பரவல் தொழுகை இருக்கு. அதுக்கும் கம்மியா தொழுகிறவங்க எல்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் மேக்சிமம் எவ்வளவு, 1 மணி நேரம். மீதி எவ்வளவு இருக்கு, 15 மணி நேரம் அவன் என்ன பண்றான்னா செல்வத்தை தேடி அலையறான் இல்லையா. ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிசினஸ் ஆகட்டும் இல்ல ஒரு வேலையாகட்டும் எதிரியானாலும் அவனுடைய கவனம் முழுவதும் எதுக்கு இருக்கு, செல்வத்தை தேடுது. ஆனா அந்த செல்வம் தேடி அது நிலைச்சிருக்குமான்னு பாத்தீங்கன்னா நிலைக்காது இல்லையா. மலக்குள் மௌத்து வந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, பாய் சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். எங்க நம்மளுடைய பயணத்துல நம்ம சென்று கொண்டே இருக்கணும். எங்கேயாவது டிராபிக் வருமானு கேட்டா எதுவுமே கிடையாது இல்லையா. மலக்குள் மௌத்து வந்தா நம்ம போயிட்டே இருக்கக்கூடியவங்களாதான் இருப்போம். அந்த மாதிரி வாழ்க்கை தான் சொல்லி மனிதன் உணராம இந்த உலகத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை சேர்த்துக்கலாம், அதுல தப்பில்லை.
ஆனா அவனுடைய ஆசை எப்படி இருக்குது, பேராசையா இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா. அப்ப ஹத்தா திருத்தமுள் மக்காக்கு, மன்னரைக்கு போகிற வரைக்கும் அதை தேடி தேடிட்டே போறான். ஆனா ரசூலா என்ன சொல்றாங்க நம்மளுக்கு, ஒரு மனிதன் உபரியான தொழுகை 12 ரக்காத் சுன்னத்து தொழுதீங்கன்னா நீங்க எங்க போலாம், சொர்க்கத்துல உங்களுக்காக ஒரு மாளிகை எழுப்பப்படும் சொல்றாங்க. அப்போ நம்ம அதிகமா சேகரிக்கிறோம்ல, ஆனா நம்ம தொழுகையை அதிகமாக்குறோமான்னு பார்த்தா என்ன பண்றோம், ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி முனாஃபிக்கோட அடையாளம் என்ன, முனாஃபிக்கோட அடையாளம் நம்மளுக்கு தெரியல, என்ன அடையாளம், ஃபஜ்ர் தொழுகையும் இஷாக்கும் வரமாட்டாங்க, அப்படி வந்தாலும் சோம்பேறியா தான் இருப்பாங்க. இதை நபியோட காலத்துல என்ன பண்றாங்க, அடையாளமா தெரிஞ்சுக்குவாங்க, இவங்க தான் முனாஃபிக்கின் அப்படி இல்லையா. அப்ப அவங்க தொழுதுருக்காங்க, தொழுகாம இல்ல, ஃபஜ்ரு இஷாவையும் தவற விட்டவங்களா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, எல்லாமே தவற விடுறவங்களா இருக்காங்க. அப்ப அவங்கள எந்த லிஸ்ட்ல நம்ம சேர்த்த முடியும், முனாஃபிக்ல சேர்த்த முடியுமா, வேற லிஸ்ட்ல சேர்த்த முடியுமா. இஸ்லாமுங்கிற பேர் தாங்கியா இருக்காங்க, ஆனா அல்லாஹ் தஆலா நம்ம எதுக்கு இந்த பூமியில இறக்கி இருக்கான், நம்ம என்ன செய்யணுங்கிறது சிந்திக்காம இருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்ட மனிதர்களும் இங்க இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், எந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய சக்திக்கு மேல சிரமப்படுத்த மாட்டேன்னு சொல்றான் இல்லையா. நம்மளுக்கு 5 பக்கத்து தொழுகி அல்லாஹ் என்ன செய்யறான், நீண்ட நேரம் தொழுக சொல்றான் இல்ல, அந்த பரல கடமையாக்குங்க. சுன்னத்து நஃபிலுங்கிறதுலாம் நம்மளோட இது, தொழுதா கரும்பிதிங்க கூலியான்னு கேட்கிற மாதிரி சுண்ணத்தொழுதான் நம்மளுக்காக ஒரு மாளிகையும் அங்க எழுப்பப்படுது. அதை நம்மளுக்கு சொல்லித்தராங்க. நம்ம தொழுகலைனாலும் பரலதான் நம்ம கடமையாக்கப்படுறவங்களா இருக்கணும் இல்லையா. அதே மாதிரி ரப்ப என்ன பண்றான், யாரையும் நான் சிரமப்படுத்த மாட்டேங்கிறான், கட்டாயப்படுத்தல். இஸ்லாம் மார்க்கம் யாரையுமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நிர்பந்திக்கப்படுறது இல்லை. அப்போ உன்னால முடிஞ்சா நின்று தொழு, முடியலையா நீ என்ன பண்ணணும், அமர்ந்து கூட தொழு, உட்கார்ந்து தொழு, அதுக்கும் முடியலையா படுத்து செய்கையில கூட தொழுதுக்கும். ஆனா என்ன இல்ல, சாய்ஸ் கிடையாது. எதுக்காக, தொழுகையை விடுறதுக்கு நம்மளுக்கு சாய்ஸ் இல்லை. நிர்பந்தமாக என்ன பண்ணணும், தொழுதே ஆகணும், கம்பல்சரி தொழுதே ஆகணும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் அல்லாஹ் என்ன பண்றான், கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறான் இல்லையா. அதே மாதிரி பார்த்தா இன்னும் பார்த்தா என்னன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிஜ்ரி 23ல சுபகு தொழுகிறாங்க. அந்த தொழுகிற நேரத்துல பின்னாடி நிக்கக்கூடிய ஒருவர் என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கத்தியால குத்துறாங்க. குத்தி ஒரு குத்து கிடையாது, 6-7 தடவை குத்தி ரத்தம் வடிஞ்சு ஆறா ஓடுது. ரத்தம் வடிஞ்சு அவங்க மயங்கி கீழே விழுகக்கூடியங்களா இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன பண்றாங்கன்னா அவங்கள பிடிச்சு படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கண் விழிக்கும் போது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண் விழிக்கிறாங்க. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, கேக்குறாங்க. அந்த நேரத்துல கேக்குறாங்க, ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்க நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹுவே நீங்க சுபகு தொழுகல அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும். நம்ம இருக்கிற காலத்துல ஒண்ணுல ஒரு தலைவலின்னு படுத்திருக்கோம், இல்ல ஏதோ ஊருக்கு போயிருக்கோம், டயர்டா இருக்கும், தொழுகலையான்னு கேட்டா எவ்வளவு எரிச்சல் படுவோம், எவ்வளவு கோபப்படுவோம். என்ன இந்த நேரத்துல இப்படி கேக்குற, நானே ரொம்ப முடியாம இருக்கேன், முடியல, காய்ச்சல் வந்திருக்கு, ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன், என்னெல்லாம் சாக்கு சொல்லுவோம். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கூடி கோபப்படல, தொழுகிறாங்க, எந்திரிச்சு நின்று சுபக தொழுகக்கூடியங்களா இருக்காங்க. அப்ப அந்த தொழுகைய அவங்க சஹாபாக்கள் எல்லாம் உயிர்த்தியா என்ன சொல்றோம், சொர்க்கவாசின்னு சொல்றோம்ல. அப்ப எந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்கன்னு நம்மளும் உணரணும்ல. உயிர் போகக்கூடிய நேரத்துல கூட என்ன பண்ணிருக்காங்க, தொழுகையை பேணக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா. அப்ப நம்ம யார நம்ம எடுத்துக்கணும், அல்லாஹ் தஆலா தொழுகை சொல்லியிருக்கானே, அந்த தொழுகையாகப்பட்டது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம்னு இந்த மாதிரி சிந்திக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், என்னை வணங்கறதுக்காக வேண்டி வேற எதற்கும் படைக்கலன்னு சொல்றான்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு உயிர் போற நேரத்திலையும் கூட தொழுகிறாங்கன்னா அந்த தொழுகையுடைய மகிமை என்ன, அதோடைய சிறப்பு என்னன்னு சிந்திக்கக்கூடிய மக்களா நம்ம இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி சாக்கு சொல்ல மாட்டோம் இல்லையா. எனக்கு டயர்டா இருந்துச்சு, தூக்கம் வந்துருச்சு, இதெல்லாம் சொல்லுவோமா, சொல்லவே மாட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அந்த நேரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஒருவன் தொழுகையை விடுறானோ அவன் இஸ்லாமை சார்ந்தவன் அல்ல அப்படிங்கிறாங்க. அவனுக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், இஸ்லாமா இருக்கணுமா வேணாமா. அப்போ மறுபடியும் என்ன சொல்றாங்க, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காஃபிருக்கும் இஸ்லாமுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு, என்ன வித்தியாசம் இருக்கு, தொழுகைதான். அவனும் நம்மள மாதிரி உண்ணறான், உடை உடுத்துறான், வாழ்க்கை வாழ்றான், எல்லா மனைவி மக்கள் எல்லாமே இருக்கு. அவனுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அவன் அல்லாஹ்வை வணங்குறதுல நம்ம அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களா இருக்கோம். அப்ப நம்ம பேர்தாங்கியா முஸ்லிமா இருந்துட்டு தொழுகையை கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுகலைன்னா நம்ம இஸ்லாம் சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது இல்லையா. அதே மாதிரி பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீட்டுக்கு முன்னாடி முற்றத்துல ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆத்துல
தினமும் ஒரு மனிதன் 5 நேரமும் குளிச்சான்னா அவன் மேனியில அழுக்கு இருக்குமான்னு கேக்குறாங்க. இருக்குமா? 5 தடவை ஒரு மனுஷன் குளிச்சானா அழுக்கு இருக்குமா? இதே மாதிரிதான் ஒரு மூமின் 5 நேரம் தொழுதான்னா அவனுடைய உள்ளத்துல அழுக்கு இருக்காது. அவன் எப்படி இருப்பான்? பியூரா இருப்பான் இல்லையா? உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டா, மாற்று மதத்தார்கள் என்ன செய்வாங்க? காலையில பூஜைக்கு போவாங்க, இல்லைன்னா சாயந்தரம் போவாங்க, நிறைய சாத்திருச்சுன்பாங்க இல்லையா? அதே மாதிரி கிறிஸ்டின் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பிரத்யேகமான நாள் எது? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சண்டே அவங்க வந்து சர்ச்சுக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்ற நாட்கள் ஏதோ ஒரு நேரம். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? 5 வக்து தொழுக சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்காக போய் ஏற்றுக்கொண்ட தொழுகை எத்தனை? 5 வக்து. எதுக்காக? சார்ஜ் போடுறோம் இல்லையா? ஃபஜ்ர் தொழுதியா லுஹருக்குள்ள நீ என்ன ஆயிருவ? காஃபிரா மாறிடுவ. சொல்ல முடியாது. ஷைத்தான் என்ன சொல்றான்? முன்னாடி வருவேன், பின்னாடி வருவேன், வலது புறத்துல வருவேன், இடது புறத்துல வருவேன், உன்னுடைய ரத்த நாணங்களையும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி ஷைத்தான் சொல்லும் போது நம்ம ஒன்னும் பர்ஃபெக்டா நான் இப்படிதான் வாழ்வேன் நம்மளால சொல்ல முடியாது. அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஃபஜ்ர் தொழுதியா லுஹர் சார்ஜ் ஏத்திக்கோ, லுஹர் தொழுதியா நீ அஸ்ர சார்ஜ் ஏத்து, அதுக்கப்புறம் மக்ரிப் சார்ஜ், அதுக்கப்புறமா இஷா. இந்த 5 வக்து தொடர்ந்து வந்தாதான் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய உலாமாக்களாவா இருக்கட்டும் இல்லையா, பெரிய பெரிய மகான்களா இருக்கட்டும், தொழுகை 5 நாளைக்கு விட்டு அவங்க என்ன ஆவாங்க? குஃப்ர் அடைஞ்சிருவாங்க. அல்லாஹ்வை நினைவு கூர்க்கிறதுக்காக தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது இல்ல என்னால திடமா நான் இருக்க முடியும்னு சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா 5 வக்து தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா? அப்ப ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஃபஜ்ர் தொழுதானா அவனை நான் பாதுகாக்கிறேங்கிறான். எப்படி? ஃபஜ்ர் தொழுதுட்டேன்னா நான் பாதுகாக்கிறேன். ஆனா அந்த ஃபஜ்ரையே அசால்ட்டா விடக்கூடிய மக்களா தானே இருக்காங்க இல்லையா? என்ன சொல்றாங்க? தூங்கிட்டேன், 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன், எனக்கு வெளியெல்லாம் போயிருந்தேன், கொஞ்சம் வேலை இருந்து 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன் அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட தொழுகை? அல்லாஹ் பாதுகாக்கிறேன்னு சொல்றான். அந்த தொழுகையை விட்ட ஒரு மனுஷன் என்ன ஆவான் இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஃபஜ்ருக்கு உறங்கிட்டான்னா எந்திரிக்கலைன்னா அவனுக்கு என்ன ஆகுது? ஷைத்தான் அவனுடைய காதுகள்ல சிறுநீர் கழிக்கிறான். 3 முடிச்சுகள் போடக்கூடியவனா இருக்கான் இரவு. அதாவது எந்திரிக்கும் போது ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுது, 2வது முடிச்சு எப்ப அவிழ்க்கப்படுது? அவன் ஒளி செய்யும் போது அவிழ்க்கப்படுது, 3வது முடிச்சு அவன் தொழுகும் போது அவிழ்க்கப்படுது. அப்போ ஒரு மனுஷன் வந்து என்ன பண்றான்? தொழுகாம உறங்கிட்டானா அன்று பூரா அவன் எப்படி இருப்பான்? ஷைத்தானுடைய சிறுநீர்ல கழிக்கக்கூடியவனா தான் இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி சொல்லக்கூடியதா இருக்கு. இது என்னன்னு பார்த்தா முஸ்லீம்ல வரக்கூடிய 5500 ஹதீஸ்ல சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னா எப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு காலையும் மாலையும் அவன் நல்ல அமல்கள் செஞ்சா அவனுக்கு சொர்க்கத்தை காமிக்கப்படும், கெட்டது செஞ்சா அவனுக்கு நரகத்தை காமிக்கப்படும் இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? அதிகமா அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையிலிருந்து என்னை காப்பாத்தியாவதான், என்னை பாதுகாத்துருன்னு சொல்லி அதிகமா துவா செஞ்சிருக்காங்க. அப்ப நம்ம தொழுதாதானே துவா செய்வோம். தொழுகாம உறங்கினா என்ன பண்றது இல்லையா? அந்த ஃபஜ்ராகப்பட்டது எப்படி, அதோட மகிமை என்னன்னு ஒரு நாளே நம்மளுக்கு முசீபத்தாயிரும் இல்லையா? ஃபஜ்ர் தொழுகலைன்னா அப்ப அந்த தொழுகையை நம்ம எந்திரிச்சு தொழுகக்கூடியவங்களா இருக்கணும்ல. நம்ம என்ன பண்றோம்? மேக்சிமம் ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு ஆபீஸ் ஒர்க் இருக்குது, 9 மணிக்கு உள்ள போனோம் அப்படின்னா 8:50க்கு நம்ம அங்க இருப்போம், ஷார்ப்பா அங்க நிற்போம் இல்லையா? இல்ல நம்ம வீட்டு ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா அவங்க வர்றதுக்குள்ள எவ்வளவு தடபுடலா என்னெல்லாம் விருந்து வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு கரெக்டா வச்சிருப்போம். ஒண்ணு இல்ல, கணவனுக்காகட்டும் நம்ம மக்களுக்காகட்டும் பார்த்து பார்த்து செய்வோம். ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா எப்படி இருக்கும்? லைட்டா எடுத்து வச்சிருவோம். பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ், எனக்கு இது, கணவனுக்கு இது, இந்த ஷால் போடலாமா, இந்த சாரி கட்டலாமா, இந்த சுடிதார் போடலாமா இல்லையா? எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் தயாரா நம்ம சேர்த்து வைக்கக்கூடியவங்களா இருக்கும். அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு, ஒரு வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு விஷயங்களை சேர்த்துறோமே, அதே கல்யாண வீட்டுல போய் தொழுகிறோமா? இல்ல. அந்த ஆடம்பரத்துல நம்ம என்ன பண்றோம்? மயங்கக்கூடியவங்களா இருக்கோம், அதை ரசிக்கக்கூடியவங்களா இருக்கோம், அந்த தொழுகையை என்ன பண்ணிடுறோம்? விடக்கூடியவங்களா இருக்கும். அப்ப அதுக்கு தயாராகிற அளவுக்கு ஓடி ரப்புல் ஆலமீன் இந்த வானத்தையும் பூமியும் மலக்குகளையும் ஜின்களையும் இல்லையா, நபிமார்களையும் அந்த எல்லா சிருஷ்டிகளையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் சொன்ன ஆர்டர் இது. என்ன நீ வணங்கு, உன்னை அதுக்குதான் படைச்சிருக்கேன்னா அதை நம்ம ஏத்துக்கிறது இல்ல. ஒரு விசேஷம்னா அதுக்கு பர்ஃபெக்டா போகக்கூடியவங்களா இருக்கும். ஒரு நாளாவது தொழுகைக்காக மனம் பூசி அழகா தலைய சீவி பவுடர் போட்டு ட்ரெஸ்ஸை மாத்தி தொழுகைக்கு நின்று இருக்கோமா? நம்மளுடைய ஷாலுன்னு ஒண்ணு வச்சிருப்போம், ஹிஜாப். எத்தனை நாளாச்சு துவைச்சுன்னு தெரியாது, 1 மாசம் ஆச்சா 2 வாரம் ஆச்சா, அழுக்கு கரும்புலி செம்புலியா இருக்கும், அந்த அளவுக்கு கண்டிஷன் மோசமா இருக்கும். அதை எடுத்து போட்டு தொழுதாச்சு.
என்ன கேட்பாங்க தெரியுமா? எப்படி சின்ன சூறாவே இருக்கிறது கௌசர் சூறா தான், அது அப்புறம் இக்லாஸ் சூறா, இதை விட ஏதாவது சின்னது இருக்குதா தேடுவாங்க. இல்ல ஒரு ஆயத்தை சொல்லி தொழுகலாமா? எனக்கு ஒர்க் இருக்கு, ஆபீஸ் ஒர்க் இருக்கு, இல்லைன்னா வீட்டுல இருக்கு, யாரும் வந்துட்டாங்க. எவ்வளவு அளவுக்கு அல்லாஹ்வை தொழுகிற சுருக்க முடியுமா சுருக்கிக்கலாம். ஆனா ஒரு கடலை போடுவாங்க, ஒரு நண்பர்கள்ட்ட பேசுறது மணிக்கூர் கணக்குல பேசுவாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இல்லையா? சொந்த பந்தம் வந்தாங்களா, ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க எங்கேயோ போயிருவாங்களான்னு தவிக்கிறது, அவ்வளவு வேகமா அவங்கள்ட்ட உரையாடக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, 2 பேரும் சேர்ந்து தொழுகலாம், இல்லைன்னா நம்ம தனி நான் தொழுதுட்டு வந்துடுறேன் உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்க போயிருவாங்க. அப்ப அல்லாஹ் பயமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு உறவுகளும் இதைத்தான் அவங்க பேணக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா? ஒரு மனிதனுக்கு கடமையாக்கப்பட்டது என்ன? தொழுக. அதை அவன் சிந்திக்கக்கூடியவனாகவே இல்லாம இருக்கான் இல்லையா? அதே மாதிரி பார்த்தா புகாரியில 1143வது ஹதீஸா வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மனிதன் தொழுகிறான், அத ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் குரானை படிச்சு அதை புறக்கணிச்சு தொழுகிற நேரத்துல உறங்குறானடா, அவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டா, கல் எடுத்து தலையில போட்டு நசுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறாங்க. அது ஒரு தடவை கிடையாது, திரும்ப திரும்ப அதே தண்டனைய. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அந்த தொழுகையாகப்பட்டது எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். சர்வசாதாரண விஷயமா, வேற ஏதாவது விஷயமா? தொழுகைங்கிறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுங்க. தலையை போட்டு நசுக்கிய தண்டனைனா அது எப்படிப்பட்ட தண்டனையா இருக்கு? அந்த மனிதன் எவ்வளவு அலறுவான், எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வேதனையாகப்பட்ட தண்டனை அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப அதை நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்குறாங்க. யாருக்கு? யாருக்கு கொடுக்குறான்? தூங்கினவங்களுக்கு. அப்ப சும்மா முழிச்சுட்டே தொழுகாம இருந்தா என்ன தண்டனை கிடைக்கும் இல்லையா? உறங்கியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மாதிரி தலை நசுக்கப்படுற மாதிரி ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, சும்மாவே உட்கார்ந்து அரட்டை அடிச்சு நேரத்தை போக்கிட்டு நான் சம்பாதிக்கணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு தொழுகி எவ்வளவு பேர் வீணாக்கி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை இல்லையா? அப்ப நம்ம யோசிக்கணும்ல. அப்புறம் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகிறவங்க, அதாவது கவனம் இல்லாம தொழுதுக்கே அந்த தண்டனைனா, தொழுகவே இல்லை, காலமெல்லாம் ஓட்டியாச்சு, 10 வருஷம் ஓட்டியாச்சு, 20 வருஷம், ஏதோ ஒரு நாள் தொழுதுட்டு போயிடுறது, அப்பெல்லாம் ஏத்துக்குவானா? அவன் சொன்னதை நம்ம கேட்கணும்ல. நம்ம பிள்ளைங்க ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த தப்பா செஞ்சா நம்ம எவ்வளவு கோவப்படுறோம் இல்லையா? அப்படி இருக்கிற நம்ம ரப்புல் ஆலமீன் நம்மளை படைச்சு என்னை வணங்குன்னு சொன்னா, இவன் என்ன பண்றான்? ஒன்னும் யாருக்காவது நின்று ஒரு அசால்ட்டா நின்று ஒரு தொழுகை, இல்லைன்னா யாருக்காவது நின்று பெருமையா தொழுகிறான், இல்லைன்னா கவனமற்று தொழுகிறான். இதையே அல்லாஹ் ஏத்துக்குமா? முழுசா தொழுகலைன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அந்த மனிதனை ஏத்துக்குவானான்னு கேட்டா ஏத்துக்கவே மாட்டான் இல்லையா? அதே மாதிரி என்ன சொல்றாங்க? அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், என்ன சொல்றாங்க? தூக்கத்தை விட தொழுகையே உனக்கு சிறந்தது. ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா இல்லையா? வெற்றியின் பக்கம் வாங்க, தொழுகையின் பக்கம் வாங்கன்னு அழைக்கிறாங்க. ஆனா யாரு வராங்க? அந்த நேரத்துல என்னது, பெட்ஷீட் நல்லா இழுத்து போட்டு நல்லா தூங்கக்கூடியவங்க இல்லையா? அந்த ஃபஜ்ர் நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா தூக்கம் வரக்கூடிய நேரம், நல்லா தூங்கிக்குவாங்க. அப்போ ரப்பு மேல பயம் இருக்கணும். பயம் இருந்து உங்களுக்கு தான் இதெல்லாம் இல்ல, அது உங்களுக்கு இல்ல. தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் இல்லையா? இந்த குர்ஆன் என்னது? சந்தேகம் இல்லாதது நல்லா சொல்றான். இது யாருக்கு அப்படின்னு கேட்டா நேர்வழி அல்லாஹ் காட்டுறான். இது யாருக்குன்னு லில் முத்தகீன், அல்லாஹ்வை யாரு அஞ்சறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த முழு குர்ஆன் அப்படின்னு ஒரே வசனத்துல அல்லாஹ் நம்மளுக்கு பாடத்தை கற்பிச்சுட்டான் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த தொழுகையாகப்பட்டது யாருக்கு? முத்தகீன்களுக்கு. அல்லாஹ்வை யார் பயப்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? சரியான முறையில தொழுகக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி பார்த்தா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, 74வது அத்தியாயத்துல கேக்குறாங்க, உங்களை இந்த யாரு கேக்குறா? சொர்க்கவாசிகள் நரகவாசி பத்தி கேக்குறாங்க. நீங்கெல்லாம் இந்த ஷக்கர் நரகத்துக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னா, நாங்க எப்படி இருந்தோம்? பொழுதுபோக்கா நடந்தோம், தொழுகையை நாங்க தொழுகல, அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுகாதனாலதான் இன்னைக்கு நாங்க இந்த நரகத்துல பட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? நரகம் அல்லாஹ் தொழுகை, கவனமற்ற தொழுகைகளுக்கு அல்லாஹு தன்னுடைய திருமறையில சொல்றான். 29வது அத்தியாயத்துல 45வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியை உங்களுக்கு குர்ஆன்ல என்ன அறிவிக்கப்பட்டிருக்குதோ அதை நீங்க எடுத்து ஓதுங்க, தொழுகையை நிலைநாட்டுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி தொழுகை எப்படிப்பட்டதுன்னா, மானக்கேடான விஷயத்தை தடுக்கும், தீமையான விஷயத்தையும் தடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம தொழுகை எவ்வளவு முக்கியத்துவமோ அதை தொழுகணுங்கிறது அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில
நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கான் இல்லையா? அப்படிப்பட்ட தொழுகை நம்ம என்ன பண்ணணும்? சாதாரணமா தொழுகணுமா, நிலை நிறுத்துவோராக தொழுகணுமான்னு பார்த்தா நிலை நிறுத்துற மாதிரி தான் நம்ம தொழுகக்கூடியவங்களா இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க இருக்காங்க அப்படின்னு. அப்ப அவங்கள இமாமத்து பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, வேணாம், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே தொழுக வைக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம், அவங்களே தொழுக வைக்கட்டும்னு சொல்லி இமாமத்து பண்ண வைக்கிறாங்க. யார? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இமாமத்து பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, இருவரும் அப்படியே ரெண்டு பேருமே தோல் சாய்ந்தவங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிக்குள்ள வராங்க. வரும்போது எப்படி வராங்க, அவங்களுடைய பெருவிரல் தரையில உரசிட்டு வர்ற மாதிரி வரக்கூடியவங்களா இருக்காங்க. அப்படி வரும்போது அவங்க எவ்வளவு முடியாத நேரத்துலயும் அந்த அளவுக்கு அந்த பள்ளிவாசல்ல நின்று அவங்க தொழுகக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்க, மரணமடையக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய இறுதி நேரத்துல உடல்நிலை சரியில்லாத நடக்க முடியாத நேரத்திலையும் கூட அந்த தொழுகைக்கு கலந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த தொழுகையாகப்பட்டது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது என்ன பண்றோம், அதை சர்வ சாதாரணமாக விடக்கூடியவங்களா இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம் இல்லையா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட பேசுற எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கிற நம்ம தொழுகைங்கும் போது அதை ரொம்ப மிக மிக என்னது குறைவாக தொழக்கூடியவங்களா தான் இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய மரண நேரத்துல அவங்களையே குத்தி ரத்தம் வர நேரத்துலையும் கூட என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க நின்று அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அல்லாஹு தாலாவை தொழுகும் போது ஆசையோட தொழக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ் இந்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தையே அனைத்தும் படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு இந்த துனியால என்ன கொடுத்திருக்கான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காண்டி வேற எதற்காகவும் படைக்கலங்கிறான். ஆனா அந்த முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம், தவற விடக்கூடியவங்களா இருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு சஜதாலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுக்கு போய் அல்லாஹ்வை சந்திச்சு இந்த தொழுகையை நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல, பேசியிருக்காங்கல்ல, திரைமறைவோட பேசி நம்மளுக்கு இந்த தொழுகையை வாங்கி தந்தாங்கல்ல. ஒவ்வொரு தொழுகையில நம்மளுடைய சஜதால என்ன பண்ணணும், மெஹராஜ் மாதிரி அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நேரமாக கருதி நம்ம தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அடியானாக நம்ம இருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்கத்திலையும் நம்ம அப்படி தொழுகக்கூடியவங்களா இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம், தொழுகைங்கிறது ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றுள்ள நபிமார்களும் அல்லாஹ்வுடைய தொழுகையை நிறைவேற்றும் போது அச்சத்தோட, அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், என்னை அஞ்ச வேண்டிய முறையில அஞ்சுங்கிறான். சர்வசாதாரணமா அஞ்ச சொல்லலை, என்னை அஞ்ச வேண்டிய முறையில அஞ்சுங்கிறான். அப்ப தொழுகையை நம்ம என்ன பண்ணணும், ஆசையோட தொழுகக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா? நம்மளுடைய ஒரு நண்பர் இருந்தாங்கன்னா அவங்கள சந்திக்க போறோம்னா நம்ம எப்படி என்ன பண்ணுவோம், மிகப்பெரிய ஆசையோட நம்ம கலந்துக்குவோம் இல்லையா? அவங்கள பார்க்க போறோம் அப்படிங்குவோம். நம்ம சொந்த பந்தம் வந்தா என்ன பண்ணுவோம், ஆசையோட கலந்துக்குவோம். ஆனா அல்லாஹ்வை ஒவ்வொரு நேரமும் நம்ம சந்திக்கிறது நம்மளுடைய சஜதால அவனை நேரடியா சந்தித்து தொழுகக்கூடிய அந்த வக்கத்தை நம்ம என்ன பண்ணணும், உண்மையான தொழுகையாலேயே இன்ஷா அல்லாஹ் அதிகமாக தொழுகக்கூடியவங்களாகவும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முறையில அஞ்சக்கூடியவங்களாக அஞ்சி நம்ம தொழுகக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அதிகமாக நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் ரப்பி ஜிஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ, என்னுடைய சந்தையை நீ தொழுகையாளியாக ஆக்குவாயாக என்று அதிகமாக இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி நடக்க வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவளாக, சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சந்தித்து வாழக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். நம்ம செயல்களை அனைத்தையும் இறைவன் அல்லாஹு தஆலா ஏற்று ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.